ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குமரன்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு புது இடத்துல பார்த்தீங்கன்னா vlog வந்து பண்ண போறோம். அதுவும் எந்த இடத்துல இருந்தானே யோசிக்கிறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு படமே வந்து எடுத்திருக்காங்க. அந்த படத்துடைய பேரை சொன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பாதி பேர் வந்து என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு படத்தை பாத்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ்ல தான் வச்சு வந்து எடுத்துருக்காங்களா. இப்ப 3/4 பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் என்னன்றது வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன். குணா கேவ் அப்படின்னு சொல்ல போற ஒரு இடத்துக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து போறோம். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா குணா குகை அப்படின்னு சொல்ல போற ஒரு குகைக்கு தான் வந்து போறோம். நான் வந்து என்ன நினைச்சேன்னா அப்படியே குகைக்குள்ளாம் பயணிக்கலாம் போல அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா குணா கேவ்லாம் போட்டு அப்படியே அந்த வவ்வால் இதெல்லாம் வச்சு பயங்கரமா வந்து வச்சிருந்தாங்க. சரி நம்ம குகைக்குள்ளாம் போறோம், நல்லா த்ரில்லிங்கா இருக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சேன். போகும்போதே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குரங்குகள்லாம் வந்து இருந்துச்சு. குரங்குகள்லாம் இருக்குதா, ஐயோ முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குரங்குங்க பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்களுடைய பேகு, பணம், பர்ஸு, ஃபோனு எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடிச்சு. நான் நல்ல வேலை ஃபோனை வந்து பேக்கெட்லேயே வச்சுருந்ததால் நான் வந்து தப்பிச்சிட்டேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுடைய ஃபோனெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போய் எடுத்துக்கிட்டு அது சாப்பிட்ற பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொடனே தூக்கி போட்டுச்சு. மக்கள்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்தாங்க. யாருடைய காசெல்லாம் யாரும் எடுத்துக்கின்னு போகிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணாக்கேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பயங்கரமான பள்ளத்தாக்கு. நான் 10x ஜூமில் வச்சு எடுத்தேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியரெல்லாம் வந்து தெரியல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பள்ளம் தான் சொல்லணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பயங்கரமான க்ரௌடு. அதே மாதிரியே மரத்துடைய வேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வெளியவே வந்து தெரிஞ்சிச்சு. ரொம்ப வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரியே மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அந்த மரத்துடைய பெரிய பெரிய வேர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேர் மேல ஏறி அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஸ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் பாத்தீங்கன்னா நீங்களாம் ஏறுறீங்க நானும் ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணேன், அப்படியே வந்து அந்த வேர் மேல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு கையை வச்சு விரிச்சு கையை காலு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பாத்தீங்கன்னா வந்து அந்த வேர் மேல வந்து ஏறி உட்காந்துட்டேன். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு மூமெண்டா வந்து இருந்துச்சு. ஆனாலுமே சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வேர் மேல ஏறி உட்காரத்துக்குலாம் பயந்தாங்க. ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஏறி உட்காந்துட்டு அப்படியே செல்ஃபிஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப பயமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மேலே வந்து குண்டுமே செட் பண்ணிட்டாங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு. அப்படியே வந்து பள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் அதிகம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோனெல்லாம் விட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான்லாம் ஃபோனெல்லாம் விட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஃபோனு கீழே விழுந்துச்சு, கையை விட்டு போச்சு, அவள் தான் ஃபோனு உடஞ்சி, அவள் தான் எடுக்க முடியாது ஃபோனை திரும்ப, அந்த அளவுக்கு ஆளும். சரி மனசை வந்து தளர விடாத, அப்படியே தைரியமாக வந்து அப்படியே பொறுமையாக வந்து அந்த பள்ளத்தை வந்து அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் போட்டு ஃபோனை காப்பாற்றிட்டேன். இதில் யாராலுமே வர முடியாது. இல்லை முதல் முறையாக நான் வந்திருக்கேன். தள்ளுற வாச்சா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஐயோ இந்த வேறு மாதிரி தான் உட்காரு. பர்ஃபெக்ட். நம்ம ரொம்ப தைரியசாலி. ஆஹா என்னடா பார்க்குறேன். பர்ஃபெக்ட். இதொன்னும் பயமாலாம் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமாக தான் இருக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்து மேலே அந்த கூண்டு மாதிரி செட்டப் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க நடப்பாத மாதிரி. அது மேலே வந்து ஏறி வந்தேன். ரொம்பவே வந்து லைட்டாக பயமாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வியூ பாயிண்ட் தான் ஹைட்டில் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்டில் போயிட்டு வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து அந்த ஜூம் பண்ணி எடுத்தேன். அந்த மிஸ்டோட பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின் லைட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து செம்மையாக பயம் கைஸ். அப்படியே வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படியே வந்து அந்த கூண்டுக்குள்ளே அப்படியே கேமரா விட்டு எடுத்தேன். கீழே விழுந்துச்சுன்னா சோழி முடிஞ்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப வந்து பயமாயிடுச்சு எனக்கு. நான் என்ன நினச்சேன், அப்படியே வந்து குகைன்றாங்களே அப்படியே பாறை மாதிரி செட் பண்ணி அப்படியே வந்து உள்ளே போயிட்டு திரும்ப வெளில வந்துடலான்னு நினச்சேன். பார்த்தா இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப வந்து பயமாயிடுச்சு எனக்கு. சரி ஓகே டக்குன்னு ஃபோனை வந்து நல்லா ஃபோனை தான் நம்ம சேஃபாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நல்லா சேஃபாக காப்பாற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருந்துச்சு. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் அப்படியே அந்த இடத்துல. எப்படியோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அப்படியே வந்து அவங்களுடைய காசு, ஃபோன் எல்லாமே வந்து குரங்கு வந்து தூக்கின்னு போயிடுச்சு. அப்படியே குரங்கு பார்த்தீங்கன்னா மரத்து மேலே இருந்து அப்படியே வந்து மக்கள்கிட்ட வந்து தூக்கி போட்டுது. எப்படியோ மக்கள்கிட்ட இருந்து போன ஃபோன் பார்த்தீங்கன்னா திரும்ப மக்கள் கைக்கே வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பல பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.